ஸோ செத்ராலன்ஸ் ரோமன் ரெயின்ஸ் ரீயூனைட் ஆகிட்டாங்க. ஸோ ஷீல்டு ரெஃபரன்ஸ் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. ஸோ சூப்பராகவே பண்ணியிருக்கானுங்க. ஸோ குறிப்பாக நம்ம சம்மர்ஸ்லாம் டே 2வோட மெயின் ஈவெண்ட் பற்றி பேச ஆரம்பிச்சிடலாம். ஸோ மெயின் ஈவெண்ட் செதற விட்டானுங்க. கிட்டத்தட்ட இந்த மொத்த மேட்ச்மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 நிமிஷத்துக்கிட்ட நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எக்ஸாக்டாக எவ்வளோ நேரம் நடந்துச்சுன்றது தெரியல. பட் இருந்தாலும் மேட்ச் எதிர விட்டானுங்க கை. ஸோ நம்ம டே 1 வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருந்தோம். டே 1 இப்படி இருக்கே. ஸோ டே 2 என்ன பண்ண போகிறானுங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இல்லை, சத்தியமாக செதற விட்டானுங்க. அரினாக்கு செத்ராலன்ஸ் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஷீல்டு மாஸ்க் போட்டுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா வராரு. ரைட்டு தலைமை மைண்ட் கேம்ஸ் ஆரம்பிச்சிட்டானான்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தா. ஸோ தீம் சாங்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ செத்ராலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷீல்டு தீம் சாங்கோடய வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் பண்ணி ஸோ மைண்ட் கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாரு. ஸோ மேட்ச் ஒரு ஹீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஹீட்டில் ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் லோ ஆயிருதுல. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கு என்ன இருந்ததில்ல, லைட்டாக கிறுக்கு பிடிச்சது. ஸோ 2 பேரும் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராவல் பண்ணுற மாதிரி அடிச்சுக்கிற ஆரம்பிச்சாங்க. அப்படியே ஸ்லோ ஆகுது, ப்ராவல் பண்ணுறாங்க, ஸ்லோ ஆகுது, ப்ராவல் பண்ணுறாங்கன்ற போது ஸோ இவங்க கிக் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க கைஸ். ஸோ இது எப்படா முடியும்னு ஒரு கட்டத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. பட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆடியன்ஸ் மத்தியிலேருந்து சண்டை போடுறாங்க. அண்ட் ஆல்சோ ரோமன் ரெயின்ஸ் கிரப்ஸ்டாம் பெடிகிரிலாம் போடுவார். நம்ம செத்ராலன்ஸ் வந்து ஸ்பியர் போடுவார். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே இருந்துருச்சு. ஒரு ஐகானிக் சீன் ஒன்று நடக்கும். ஸோ செத்ராலன் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் ரெஃப்ரி அடிச்சு போட்டுறாரு, ஸ்பியர் போட்டு அடிச்சு விட்ருவாரு. அந்த இடத்துல செத்ராலன்ஸ் போய் சேர் எடுத்துகிட்டு வந்து ரோமன் ரெயின்ஸ் அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறாரு. பட் இருந்தாலும் மிஸ் ஆயிரும். அதே சேர் ரோமன் ரெயின்ஸ் கையில் கிடைக்குது. ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கலான்னு பார்க்கும்போது இல்லை வேணான்ற மாதிரி சேரை தூக்கி போட்டுருவார். அது ரொம்ப நல்லாவே இருந்துருந்துச்சு அந்த ரெஃபரன்ஸு. இதுதான்டா பழைய WWE. ஒரு சேரை வந்து பார்த்தோன்னா எவ்வளோ பெரிய ஸ்டோரி லைன், 14 வருஷம் ஸ்டோரி லைன் ஒரு சேர்லேயே வந்து பார்த்தோன்னா பில்டப் பண்ணியிருக்கானுங்க. ஸோ அதுதான்டா OG WWE. அந்த மாதிரி ஒன்று பண்ணுறீங்களாடான்ற மாதிரி தான் இருக்குது. அந்த சேரை பார்த்தாலே வந்து பார்த்தோன்னா ஷீல்டு ஃபேன்ஸ் யாருமே வந்து பார்த்தோன்னா மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் ஆல்சோ அந்த மேட்ச் வந்து பார்த்தோன்னா போகுது. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தோன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தோன்னா ப்ரூட்டலாக 3 ஸ்பியர் போட்டு இந்த மேட்சை வந்து பார்த்தோன்னா வின் பண்ணிட்டாரு. இந்த மேட்ச்சுக்கு நடுவில் நிறையா கிக் அவுட்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப கூஸ்பம்ஸ் மூமெண்ட்டாகவே வந்துருந்துச்சு. ஓவரால் இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸ் டைட்டில் எல்லாமே ரைஸ் பண்ணி காமிச்சதுக்கப்புறமா ஸோ செத்ராலன்ஸ் ஒரு கார்னர்லேயே, ரோமன் ரெயின்ஸ் ஒரு கார்னர்லேயே பார்த்தோன்னா ரிங்கில் உட்காந்துருவாங்க. அந்த ஃப்ரேம் நல்லாவே இருந்துச்சு. வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தோன்னா ஸோ ஷீல்டு ஃபெஸ்ட் வந்து பார்த்தோன்னா காட்டுவார். அந்த இடத்துல செத்ராலன்ஸ் பார்த்தீங்கன்னா வராரு. செத்ராலன்ஸ் வந்து பார்த்தோன்னா அந்த ஷீல்டு மாஸ்க் இருக்கும்ல, ஸோ அந்த மாஸ்க்கை எடுத்துகிட்டு வந்து பார்த்தோன்னா சென்டரில் வைக்கிறாங்க. ஸோ டீன் ஆம்ப்ரஸோட ரெஃபரன்ஸ் போல் அந்த ரெஃபரன்ஸோடய வந்து பார்த்தோன்னா வச்சு ஸோ செத்ராலன்ஸுமே வந்து பார்த்தோன்னா ஷீல்டு ஃபெஸ்ட் வச்சு ஷீல்டுக்கான ரெஃபரன்ஸ் மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேருமே வந்து பார்த்தோன்னா ரீயூனைட் ஆகிறாங்க. ஸோ ஜான் மார்க்ஸ் இல்லாத இடத்துல அந்த மாஸ்க்கை வச்சு அவங்க ரெஃபரன்ஸ் பண்ணி மேட்சப் பண்ணுறாங்க. இது சீன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ எமோஷனலாகவே கனெக்ட் ஆச்சுன்னு தான் சொல்லணும். இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா டீன் ஆம்ப்ரஸோட ரெஃபருமே வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்றது தெரியல. நம்ம செத்ராலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ரோப்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொடுப்பார்ல டீன் ஆம்ப்ரஸ், ஸோ அந்த மூவ்மே வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அண்ட் ஆல்சோ ரோமன் ரெயின்ஸ் என்ன டெர்பியூட் பண்ணியிருப்பாருன்னா ஸோ DDT போட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெர்பியூட் பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாரு. இதெல்லாம் பார்க்க நல்லாவே இருந்துருந்துச்சு. ஸோ மெயின் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்ஷன் பேக்கடாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. எமோஷனலாகவுமே வந்து பார்த்தீங்கன்னா பில்டப் பண்ணியிருந்தாங்க. டே 2வோட மேட்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்கானுங்க. ஸோ டே 2வோட ரிசல்ட்ஸ் அண்ட் ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா லேட்டர் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வரும். இன்ஸ்டன்ட்டாக நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிடுங்க. இன்ஸ்டன்ட்டாக வீடியோஸ் வந்துக்கினே இருக்கும். நீங்க நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். ஸோ இந்த மெயின் ஈவெண்ட் ரிலேட்டட் உங்களோட ஒப்பீனியன்ன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. வரட்டா.